ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அடிக்கிற இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட இஃப்தார் டைம்க்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான சில்லுன்னு இருக்கக்கூடிய சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். கஸ்டர்ட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போதே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா விதைகள் ஊற வச்சிடலாம். இந்த பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்துக்கிறேன். இதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சப்ஜா விதைகள் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லேயுமே சேர்க்கக்கூடியது, நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. அடுத்ததாக நம்ம பாதாம் பிசின் ஊற வைக்க போகிறோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதிலேருந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம 8 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். இது நல்லா ஊறி நமக்கு நல்ல ஜெல்லி மாதிரி வரும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது ஊறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நல்ல திக்கான பாலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பாலில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் காய்ச்சினா தான் இந்த பால் இன்னும் திக்காகும். ஸோ நம்ம ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பால் நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ இந்த பாலில் நான் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரோட சேர்க்குற பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதில் எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா ஸ்மூத்தாக கலக்க முடியும். சப்போஸ் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதை நம்ம பாலில் கலந்த உடனேவே பால் ரொம்ப திக்காயிடும். அடுத்து அதை நம்ம ஆற விடும்போது அது புட்டிங் மாதிரி செட் ஆகிடும். இந்த ரெசிபிக்கு நமக்கு பால் திக்கான போதும், புட்டிங் அளவுக்கு திக்காயிடக்கூடாது. ஸோ நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இதை நம்ம ஸ்டவ்வில் காய்ச்சிட்ருக்க பாலோடு சேர்க்க போகிறோம். சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லைனா கஸ்டர்ட் பவுடர் அடியிலே தங்கிரும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு காய்ச்சிக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து பால்குள்ளேயே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு பால் நல்ல டேஸ்ட்டாக வரும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கனால பால் அடிப்பிடிச்சிடாமல் இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் காய்ச்சினதுக்கப்புறமா பால் இந்த மாதிரி நல்ல திக்காகவும் க்ரீமியாகவும் வரும். வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதோட நான் 10 பாதாமை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கிறேன். இதில் பாதாம் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நம்ம ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுக்கும்போது இந்த பால் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு வந்துடும். இப்போ நம்மளோட கஸ்டர்ட் ஷர்பத்தை இன்னும் கலர்ஃபுல் ஆக்குறதுக்காக நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் நான் இன்றைக்கி 7 கிராம் அளவுக்கு அகர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த அகர் நல்லா கரையணும். இது 2-3 நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிரும். உங்ககிட்ட அகர் பவுடர் டைப்பில் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையே கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரெடிமேட் ஜெல்லி பவுடர் கிடைச்சாலும் நீங்கள் அதில் கூட ஜெல்லி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அகர் வச்சு தான் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அகர் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் 3 கிளாஸ் ட்ரே வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண அகரை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 கலரில் ஜெல்லி பண்ண போகிறதுனால 3 ட்ரே வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்போது இதில் நான் வந்து கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ரெட் கலர் ஜெல்லியாக வரும். இந்த ட்ரேயில் நான் கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ நமக்கு க்ரீன் கலர் ஜெல்லி கிடைக்கும். அடுத்ததாக இதில் பிங்க் கலர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கலர் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜெல்லி வந்து இந்த மாதிரி நல்லா செட் ஆயிருச்சு. இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா சேர்க்கலாம், இல்லைனா அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கஸ்டர்ட் மில்க்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா நல்ல திக்காக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதைகள் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து நான் சொன்ன பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக ஜெல்லி மாதிரி இருக்குது. இதையும் நம்ம வந்து கஸ்டர்ட் மில்கில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே கூட கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெல்லி சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண ஜெல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ரெட் கலர், க்ரீன் கலர் ஜெல்லி, அடுத்து பிங்க் கலர். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்விங் கிளாஸில் இதை மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த ரெசிபியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.